மாண்புமிகு மக்களே வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கோவையில் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினவங்க சர்மிளா. அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அவங்க இப்போ ஒரு கேஸில் ஒன்றில் மாட்டியிருக்காங்க. என்னதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது அதுக்கு முன்னாடி அவங்க எவ்வளோ பிரபலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். திமுகவுடைய கனிமொழி எம்பி அவர்கள் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாஜகவிலேருந்து வானதி சீனிவாசன் போய் அவங்கள பார்த்தாங்க. அப்புறமா மக்கள் நீதி மையத்திலேருந்து கமலஹாசன் அவர்கள் அவங்களுக்கு ஒரு காரே எடுத்து கொடுத்தாங்க. இவங்களை பணி நீக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்தளவுக்கு பிரபலமான ஒரு நபர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சத்தி ரோடு சங்கனூர் ஜங்ஷனுக்கு போகும்போது அங்கே காட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுடைய எஸ்ஐ ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு விமன் எஸ்ஐ ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கு. அந்த முரண்பாட்டில் இவங்க ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பதிவை நான் இப்போ போடுறேன். அதை முதல்ல பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோல வர லேடி போலீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்டியூல் பாலத்துல இருப்பாங்க. ஸோ வரப்போற வண்டியெல்லாம் வழிமறிக்கிறது இல்லாம அவங்க கிட்ட ஃபைன் அப்படிங்கிற ஒன்றை போடாம கை நீட்டி காசு வாங்குறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே நடந்துட்டு இருந்துச்சு. டிரைவரை கெட்ட வார்த்தையில பேசியிருக்காங்க. ஸோ யாரா இருந்தாலுமே ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம போயிட்டு இவங்க நம்மளை பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா ஒருத்தரை பார்த்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், அதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மள அங்கே அலோவ் பண்ணாத காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ இன்ஸ்டால போஸ்ட் பண்றேன். ஸோ இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா மேல் அதிகாரியால மட்டும்தான் முடியும். கண்டிப்பா இது மேல் அதிகாரி வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த வீடியோவை இன்ஸ்டால நான் அப்லோட் பண்றேன். ஸோ எனக்காகவும் என் டிரைவர்ஸ்க்காகவும் நான் இதை அப்லோட் பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இதோட முடியணும். இது மேல் அதிகாரி எடுக்கிற ஆக்ஷன்ல தான் எல்லாமே இருக்கு. ஸோ இவங்க பண்ற தப்பு இவங்களோட முடியணும். இதுக்கு அடுத்து தொடர்ந்து வரக்கூடாது. டிரைவர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்களை கேட்டிருக்கோம். ஆனா டிரைவர்ஸையே இவங்க தரக்குறைவா நடத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி யாரையும் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. இதை ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். இந்த பதிவை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த பதிவில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க ஃபைன் எதுவும் போடாமல் காசை வாங்குறாங்க, டிரைவரை கெட்ட வார்த்தையில் திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாமல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ ராஜேஸ்வரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்க இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன செக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 506I ஆஃப் ஐபிசிலையும் 509 ஆஃப் ஐபிசிலையும் ஐடி ஆக்ட் 66Cலையும் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, போக்குவரத்துக்கு இடையூறு விளைவிச்ச காரணத்தினால தான் இவங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த சர்மிளா அவர்கள் செஞ்சது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு 506I படி பனிஷ்மெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா 2 years + ஃபைன். இந்த ரெண்டுமே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படும். 509 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய மானத்துக்கு பங்கம் விளைவிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 509 படி அவங்க 1 year + ஃபைன். இந்த ஃபைன் அவங்களுக்கு தண்டனையாக பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படும். இப்போ ஐடி ஆக்ட் 66C படி அவங்களுக்கு என்ன தண்டனை வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 years + up to 1 lakhs வரைக்கும் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது இனிமேல் அப்லோட் பண்ணிங்கனாலும் எவிடன்ஸோடு அப்லோட் பண்ணுங்கள். எவிடன்ஸ் இல்லாமல் எதுவும் அப்லோட் பண்ணாதீங்க. இல்லைன்னா நமக்கும் இந்த பிரச்சனை வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ லா இஸ் ஈக்குவல், லா வின்ஸ். தேங்க்யூ.